அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, phones made in India goes as China sees as a dip in its share. இது வேற ஒன்றும் இல்லை. மொபைல் ஃபோன் ஏற்றுமதி சைனாலையும் வியட்நாம்லையும் பார்த்தீங்கன்னா கடந்த 2024 பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. அதே சமயத்தில் இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மொபைல் ஃபோனின் ஸ்மார்ட் ஃபோனோட எண்ணிக்கை மதிப்பு பார்த்தீங்கன்னா 40.5% க்ரோன் ஆயிருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டது தான். ஸோ இந்தியாவில இருந்து கடந்த காலங்களில் FY23 பார்த்தீங்கன்னா 11 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் 2024 15.6 பில்லியனா உயர்ந்திருக்கு. இதோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 40.5%. இதற்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இந்தியாவோட ஏற்றுமதிக்கு அட்வான்டேஜ் அமைஞ்சது. ஒரு காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன், இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிஎல்ஐ ஸ்கீம்ஸ். இந்த பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவோட மேஜர் பிஎல்ஐ ஸ்கீமை பயன்படுத்துறது ஆப்பிள் நிறுவனம். ஆப்பிள் அவங்களுடைய அதிகமான உற்பத்தி சைனால உற்பத்தி பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்தியாவில் உற்பத்தி பண்றாங்க. இந்த இந்தியாவில் உற்பத்தி பண்ற 3 மேஜர் ஸ்கீம்ஸ் ஃபாக்ஸ்கான், பென்டகான், பெகட்ரான் அண்ட் விஸ்ட்ரான், இந்த 3 கம்பெனியும் டாடா நிறுவனம் அவங்களுடைய அண்டர்ல வச்சிருக்காங்க. இது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்மார்ட் போன் மார்க்கெட் பாத்தீங்கன்னா விவோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு 16.2. இது கடந்த ஜனவரி மார்ச் குவார்டர் உள்ள தகவல். சாம்சங் பாத்தீங்கன்னா 15.6 இருக்குது. அண்ட் ஜியோமி தேர்ட் பிளேஸ்லயும், ஓப்போ ஃபோர்த் பிளேஸ் அண்ட் ரியல்மி ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்குது. ஸோ இதுதான் இந்தியாவோட ஸ்மார்ட் போன் மார்க்கெட் ஷேர். ஸோ இதுல என்ன ஒரு டாபிக் என்னன்னு சொல்றாங்கன்னா, சைனாவுடைய ஸ்மார்ட் போன் கம்பெனிஸ் லைக் விவோ, ஓப்போ, xiaomi அவங்க இந்தியாவுடைய முன்னணி நிறுவனங்களான ரிலையன்ஸ், டாடா மற்றும் டிக்சன் டெக்னாலஜியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னா, இந்தியால அவங்களுடைய ஸ்மார்ட் போனை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல இந்த தகவல் இன்னும் கிளியர் ஆகல. இதற்கு காரணம் என்னன்னா, இடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மணி லாண்டரிங் கேசஸ்ல இந்த முன்னணி நிறுவனங்கள்ல, மற்றும் சம் ஜிஎஸ்டி கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம சம் எலக்ட்ரானிக் மினிஸ்ட்ரியில இருந்து இன்னும் அவங்களுக்கு பதில் கொடுக்கல. அது போக கம்பெனியோட வேல்யூவேஷன், அவங்களோட ஈக்விட்டி ஷேர் பண்றாங்களா என்ன அப்படின்னு சொல்லி அந்த தகவலும் பெண்டிங்ல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், அவங்க கவர்மெண்ட் இந்தியன் ஆர்மி 90 ஹெலிகாப்டர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இது துரு ALM. இந்த துரு இவங்க இந்த துரு ஹெலிகாப்டரா மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்காக HAL பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் அமைச்சிருக்காங்க. இந்த பிளான்டோடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 615 ஏக்கர் கொண்ட பரப்பளவுடையது. இது கர்நாடகாவில் உள்ளது. இந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அவங்க 60 ஹெலிகாப்டரா தயாரிக்கலாம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் மிட் கேப் த்ரெஷோல்ட் ரைசஸ் 25% அமிட் மார்க்கெட் ரேலி. ஸோ லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸோட மார்க்கெட் சைஸ் ரொம்பவே ஏறி இருக்குது ரீசனாக அந்த ரேலியில. அதனால என்ன சொல்றாங்கன்னா, லார்ஜ் கேப்போட சைசபிள் வேல்யூவேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மிட் கேப்போட சைசபிள் வேல்யூவேஷனும் மார்க்கெட் கேப் சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அது என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ரீசெண்டா இதுக்கு முன்னாடி செட் பண்ணியிருந்த லார்ஜ் கேப்பை விட இவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ லார்ஜ் கேப்க்கு அவங்களோட மார்க்கெட் வேல்யூ என்னதா இருக்குன்னா 84,325 கோடிக்கு மேல உள்ளதெல்லாம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஆகும். 27,527 கோடிக்கு மேல உள்ளது மிட் கேப் ஸ்டாக் ஆகும் கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ ரீசெண்டா சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப், சைடஸ் லைஃப் சயின்ஸ், JSW எனர்ஜி, NHPC, பெல், மர்தானா மதர்சன், போஷ், இந்த கம்பெனி நிறுவனங்கள் மிட் கேப் டு லார்ஜ் கேப் மூவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் லார்ஜ் கேப் டு மிட் கேப்பா டிமோட் ஆகுது. அதாவது மார்க்கெட் கேப் குறைஞ்சிருக்குது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாலிகேப் இந்தியா, ICICI Prudential Life, ICICI Lombard, SRF, மேரிகோ, SBI கார்ட்ஸ், பெர்ஜர் பெயிண்ட்ஸ் இவங்கெல்லாம் லார்ஜ் கேப் டு மிட் கேப் மூவ் ஆகிறாங்க. ஸோ 2017 படி த்ரெஷோல்டு பார்த்தீங்கன்னா 29,000க்கு மேலே இருந்தால் அது லார்ஜ் கேப். ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா 87,325க்கு மேலே இருந்தால் தான் அது அதோட த்ரெஷோல்டு பார்த்தீங்கன்னா 27,564 உயர்த்தப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வால்ஸ்வாகன் அண்ட் M&M இன் டாக்ஸ் ஃபார் ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ வால்ஸ்வாகன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன்
கம்பெனி. இவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய இந்தியன் ஸ்டேக்கை வந்து எம்என்எம் கம்பெனிட்ட சேல் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீல்ல என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க அதிகமான எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸை தயாரித்து எலக்ட்ரிக்கல் எஸ்யூவிஸ் ஆன் இக்லோ பிளாட்ஃபார்மை இந்த இயர் எண்டுக்குள்ள வந்து ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வேல்ஸ்வாகனுடைய இந்தியன் ஷேர் பார்த்தீங்கன்னா 2%, லெஸ் தென் 2% தான். ஸோ அவங்க வால்ஸ்வாகன் எம்என்எம் கூட டை வைக்கிறது மூலம் அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.